அமைச்சர் விஜித சவுதி அரேபியாவுக்கு விஜயம். தாதியர் வெற்றிடங்களுக்கு அடுத்த 2 மாதங்களுக்குள் தேர்வு. கோட்டாஞ்சேனையில் துப்பாக்கி சூடு, உயிரிழந்தவர் தொடர்பில் வெளியான தகவல். மணல் அகழ்வுக்கான அனுமதியை உடன் நிறுத்துங்கள், விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. வெளிவிவகார மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் இன்று சவுதி அரேபியாவுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார். உலக சுகாதார அமைப்பின் 26வது அமர்வில் அமைச்சர் கலந்து கொள்ள உள்ளார். அமர்வில் பங்கேற்கும் நாடுகளுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களிலும் அவர் ஈடுபட உள்ளார். எதிர்வரும் 11ஆம் தேதி வரை அவர் சவுதியில் தங்கியிருப்பார் என வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. தாதியர் வெற்றிடங்களை நிவர்த்தி செய்யும் வகையில் உடனடியாக தேர்வுகளை நடாத்தி விண்ணப்பங்களை சமர்ப்பித்தவர்களை அடுத்த 2 மாதங்களுக்குள் பணியமர்த்துமாறு ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜேதிசு தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தாதியர் பாடசாலைகளில் காணப்படும் தொழில் சார்ந்த பிரச்சினைகள் மற்றும் குறைபாடுகளை ஆராய்வதற்கு சுகாதார மற்றும் ஊடக அமைச்சருக்கும் தாதியர் பாடசாலை அதிபர்களுக்கும் இடையே விசேட கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் நாடு முழுவதும் உள்ள 17 தாதியர் பாடசாலைகள் அதிபர்கள் இந்த விசேட கலந்துரையாடலில் பங்கேற்றனர். தாதியர் பாடசாலைகளின் ஆசிரியர் பற்றாக்குறை, செவிலியர் முதல்வர்கள் உள்ளிட்ட ஆசிரியர்களுக்கான உயர்கல்வி வாய்ப்புகளை அணுகுதல், தேர்வு கட்டணங்களை திருத்துதல், செவிலியர் பள்ளிகளின் முதல்வர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவுகளை அதிகரித்தல், பொருத்தமான சம்பள அளவை நிர்ணயித்தல், செவிலியர் பள்ளிகளின் உள் வசதிகள் மற்றும் பௌதிக வளங்களை அதிகரித்தல், மனித வளங்களை வலுப்படுத்தல் மற்றும் பல பிரச்சனைகள் குறித்த விடயங்களில் கவனம் செலுத்தப்பட்டது. இந்த நாட்டில் 17 தாதியர் பாடசாலைகள் உள்ளன. மேலும் தற்போது அந்த தாதியர் பாடசாலைகளில் 216 தாதியர் ஆசிரியர்களும் 5000 மாணவர்களும் பயிற்சி பெற்று வருகின்றனர். மேலும் எதிர்வரும் டிசம்பரில் 2650 மாணவர்கள் பணியமர்த்தப்பட உள்ளனர். அதிக பணிச்சுமை காரணமாக தற்போதைய செவிலியர் ஆசிரியர்களின் எண்ணிக்கை போதுமானதாக இல்லை என்று தாதியர் பாடசாலைகளின் முதல்வர்கள் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் அமைச்சர் மற்றும் அதிகாரிகளிடம் தெரிவித்தனர். ஒப்புதல் வழங்கப்பட்ட தாதியர் ஆசிரியர்களின் எண்ணிக்கை 395 என்றும் அதன்படி மேலும் 175 தாதியர் ஆசிரியர்கள் தேவை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டது. இது குறித்து கவனம் செலுத்திய அமைச்சர் உடனடியாக தேர்வுகளை நடாத்தி விண்ணப்பங்களை சமர்ப்பித்தவர்களை அடுத்த 2 மாதங்களுக்குள் பணியமர்த்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கோட்டாஞ்சேனை பகுதியில் நேற்று இரவு துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. கொழும்பு கோட்டாஞ்சேனை பிரதேசத்தின் 16வது ஒழுங்கையில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் ஒருவர் காயமடைந்த நிலையில் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். கார் ஒன்றில் வந்த நபர்கள் துப்பாக்கி சூட்டை நடத்திவிட்டு தாப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கி சூட்டுக்கு 9 மில்லிமீட்டர் ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் 43 வயதுடைய நபர் என தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த நபர் குற்றவியல் குழு உறுப்பினர் பாலச்சந்திரம் புஷ்பராஜ் என்ற பூகுடு கண்ணா என்பவரின் சகா என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் மணல் அகழ்வதற்கு அனுமதி வழங்கும் செயற்பாட்டை உடன் நிறுத்துமாறு செயின்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகம் கோரிக்கை விடுத்துள்ளது. சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் பல வருடங்களாக தொடர்ச்சியாக அனுமதி பத்திரத்துடன் கட்டைக்காடு பகுதியில் மணல் அகலப்பட்டு வருகின்றது. இதனால் குறித்த பகுதி பாரிய குழியாக காணப்படுகின்றது. அருகில் பல குடும்பங்கள் வசிப்பதனால் இயற்கையால் குறித்த குடும்பங்கள் நீரில் மூழ்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதனாலும் அனுமதி பத்திரத்துடன் அனுமதி பத்திரத்துக்கு அதிகமாக தொடர்ச்சியாக மணல் அகலப்பட்டு வருவதாலும் தொடர்ந்து மணல் அகழ்வதற்கு அனுமதி பத்திரம் வழங்குவதை உடன் நிறுத்துமாறு கட்டைக்காடு செயின்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகம் கோரிக்கை விடுத்துள்ளது. புதிதாக திருமணம் முடிப்பவர்களுக்கு காணிகள் வழங்குவதற்கு இடமின்மையாலும் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை செயின்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகத்தால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த மணல் அகலும் இடத்தை பார்வையிட்ட பருத்தித்துறை பிரதேச சபையின் 12ஆம் வட்டார உறுப்பினர் பி அலஸ்டன் அவர்கள் குறித்த பகுதியில் மணல் அகலப்படுவதற்கான அனுமதியை உடன் நிறுத்துமாறு கடிதம் மூலம் கிராம அலுவலரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். கட்டைக்காடு பகுதிகளில் இடம்பெற்று வரும் சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பாக செயின்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகம் பல தீர்மானங்களை எடுத்து நடைமுறைப்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
யாழ்ப்பாணத்திலிருந்து கடல் மார்க்கமாக சட்டவிரோதமாக புறப்பட்டு இந்திய கடற்கரையை அடைந்த இலங்கை பிரஜை ஒருவர் ராமேஸ்வரத்தில் வைத்து இந்திய கியூ பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தைச் சேர்ந்த குறித்த நபர் ஒருவர் ராமேஸ்வரம் பகுதியில் மறைந்திருப்பதாக ராமநாதபுரம் கியூ பிரிவு ஆய்வாளர் ஜானகி அவர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இன்று அதிகாலை ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் பகுதியில் கியூ பிரிவு போலீசார் திடீர் சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டனர். அப்போது பேருந்து நிலையம் அருகே உள்ள பூங்காவில் சந்தேகத்துக்கு இடமான முறையில் அமர்ந்திருந்த ஒருவரை கைது செய்து சோதனையிட்ட வேளை அவரிடம் இலங்கை பணம், இலங்கை கடவுச்சீட்டு மற்றும் இலங்கை அரசு அடையாள அட்டை ஆகியவை இருப்பது தெரிய வந்தது. இலங்கை யாழ்ப்பாணம் மாவட்டம் வெல்வெட்டித்துறை நடராஜன் வீதியைச் சேர்ந்த கண்ணன் என்ற 34 வயதுடைய நபர் ஒருவரை எவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். விசாரணையின் போது கண்ணன் கடந்த 6ஆம் திகதி இரவு யாழ்ப்பாணத்திலிருந்து சட்டவிரோதமான முறையில் பைபர் படகு ஒன்றில் புறப்பட்டு இந்தியாவின் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் வேதாரண்யம் கடற்கரையில் வந்து இறங்கியுள்ளார். பின்னர் அவர் அங்கிருந்து பேருந்து மூலமாக ராமேஸ்வரம் வந்துள்ளார். கண்ணன் தனது மண்டபம் இலங்கை அகதிகள் முகாமில் தங்கியுள்ள மனைவியை பார்ப்பதற்காக சென்றுள்ளதாக விசாரணையின் போது தெரிய வந்துள்ளது. மண்டபம் அகதிகள் முகாமுக்கு செல்வதற்காக ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகேயுள்ள பூங்காவில் காத்திருந்த போது கைது செய்யப்பட்ட கண்ணனை ராமேஸ்வரம் நகர போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்த கியூ பிரிவு போலீசார் அவர் மீது கடவுச்சீட்டு ஏந்தி சட்டவிரோதமான முறையில் தமிழகத்துக்குள் ஊடுருவியதாக வழக்கு பதிவு செய்தனர். நீதிமன்றத்தில் ஆயுர்படுத்தப்பட்ட கண்ணனுக்கு எதிர்வரும் 21ஆம் திகதி வரை விளக்கமறியல் விதிக்கப்பட்டு அவர் சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.